கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன் துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நேரத்தில் கூட வேதத்தில் சில எண்களை குறித்து மிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 7 என்று பார்க்கிறோம், 10 இருக்கிறது, அதுபோல் 40 என்று இருக்கிறது. இந்த நாளில் கூட ஒரு 40 என்று வேதத்திலே விசேஷமாக சொல்லப்பட்டதான அந்த காரியங்களை குறித்து பார்க்க போகிறோம். முதலாவதாக ஆதியாகமம் புத்தகம் 6:7 பார்க்கின்ற வேளையில் நோவாவின் காலத்தில் ஒரு பெரிய ஜலப்பிரளயத்தை தேவன் இந்த பூமியிலே வர்ஷிக்க பண்ணினார். ஏனென்று சொன்னால் தேவ மக்கள், அந்த நேரத்தில் வாழ்ந்த மக்கள் தேவ பயம் இல்லாமல் அவர்கள் அக்கிரமத்திலும் பாவத்திலும் எல்லாவற்றிலும் மூழ்கி இருந்து அவர்கள் நோவா எவ்வளவோ அவர்களுக்கு அறிவுரை சொன்னாலும் கூட மனம் திரும்பாதபடிக்கு அவர்கள் அந்த நேரத்தில் நோவா ஒரு பேழையை உண்டு பண்ணி அந்த நோவாவுடைய குடும்பம் 8 பேர் அந்த நாளிலே தப்பிக்க கிருபை செய்தார். அந்த நாளில் பார்க்கும் பொழுது மழை பெய்தது. அந்த நாளிலே 7ஆம் அதிகாரம் 11வது 10வது வசனத்தில் பார்க்கின்ற வேளையில் 7 நாள் சென்ற பின்பு பூமியின் மேல் ஜலப்பிரளயம் உண்டாயிற்று. நோவாவுக்கு 600ஆம் வயதாய் வருஷம் 2ஆம் மாதம் 17ஆம் தேதி ஆகிய அந்நாளிலே மகா ஆழத்தின் ஊற்று கண்களெல்லாம் பிளந்தன, வானத்தின் மதகுகள் திறவுண்டன. அதன் பின்பு பார்க்கின்ற பொழுது மழை 1 நாள் அல்ல, 2 நாள் அல்ல, 40 நாள் அளவும் பெய்தது என்று பார்க்கிறோம். ஆகவே இந்த முதலாவது 40 நாள் அளவும் பெய்ததுனால அந்த இடத்துல உலகத்தில் இருக்கிற புல் பூண்டுகள், மனிதர்கள், மிருகங்கள், எல்லா ஜீவராசிகளும் மச்சங்களை தவிர எல்லாம் அழிக்கப்பட்டு போய்விட்டது. அதன் பின்பு தேவன் இரக்கம் பாராட்டினார். இந்த நோவாவினுடைய குடும்பத்தில் உள்ள 8 பேரை ரட்சித்து அவர்கள் மூலமாக ஒரு சந்ததியை, புதிய சந்ததியை உண்டாக்கினார் என்று பார்க்கிறோம். ஆகவே கர்த்தர் கிருபையாக அந்த நாளிலே 40 நாள் அளவும் ஒரு மழையை வர்ஷிக்க செய்து அவர் இந்த உலகத்தை சங்கரித்தார் என்று பார்க்கிறோம். ஆகவே இந்த முதலாவது 40 நாள் என்று பார்க்கும் பொழுது 40லே ஒரு சில காரியங்கள் இருக்கிறது. அவர் எச்சரித்து அதன் பின்பு ஒரு சிறு மழையோ சில காரியங்களோ நடக்காதபடிக்கு அவர் இந்த மழையை நீண்ட அந்த மதகுகள் திறந்தது, கண்கள் திறந்தது என்று பார்க்கின்ற வேளையில் பீறிட்டு 40 நாள் அளவும் மழை பெய்தது. ஆகவே இந்த முதல் நாளிலே பார்க்கின்ற வேளையில் கர்த்தர் இந்த ஆதியாகமம் புத்தகத்தில் 40ங்கிறதான வார்த்தையை நமக்கு விளக்கி காட்டியிருக்கிறார். ஜெபிப்போமா. நல்ல ஆண்டவரே, இந்த முதல் 40 நாங்கள் இந்த ஆதியாகமம் புத்தகம் 7ஆம் அதிகாரத்தில் ஆண்டவரே நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே 40 நாள் அளவும் மழை பெய்து ஆண்டவரே இந்த பூமியை ஆண்டவரே அது நிரப்பிற்று. இதன் மூலமாக உள்ளதான காரியங்களிலே தேவன் நினைத்த காரியம் நடந்து முடிந்தது. ஆகவே இந்த வேளையில் நம்ம நினைக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷமான ஒரு நாளாக